Welcome back, my dear students. We shall now continue with the different styles of leaders. இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஸ் என்னன்னு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன டைப் ஆஃப் லீடர் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்சல்டேட்டிவ், பார்ட்டிசிபேட்டிவ், டெமோக்ராட்டிக் ஆர் குரூப் சென்டர்ட் லீடர் அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து இங்கே பார்ட்டிசிபேட்டிவ் லீடர் அப்படின்னு ஒரு ஸ்டைல். பார்ட்டிசிபேட்டிவ் லீடர் அதை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு டூ. ஒன் இஸ் டெமோக்ராட்டிக் அண்ட் தி அதர் ஒன் இஸ் கன்சல்டேட்டிவ். இந்த வேர்ட்லேயே நம்ம மீனிங் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்னாக்கா எந்த ஒரு லீடர் அவரோட சபார்டினேட்ஸை எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் பண்ணுறாரோ, எல்லா மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் பண்ணுறாரோ அவர் தான் பார்ட்டிசிபேட்டிவ் லீடர். திஸ் பார்ட்டிசிபேட்டிவ் லீடர் will try his level best to ensure that there is maximum participation of his subordinates in almost all activities. Appa there is a thin line that differentiates this participative leader, which is classified between democratic and consultative. ரெண்டா பிரிச்சிருக்காங்க. டெமோக்ராட்டிக் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெமோக்ரஸினா ஜனநாயகம். Leaders are those who confer final authority to the group. இப்போ டெமோக்ராட்டிக் லீடர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு லீடர் ஃபைனல் அத்தாரிட்டி, ஃபைனலாக கடைசியாக இருக்கக்கூடிய அத்தாரிட்டி குரூப் மெம்பர்ஸ்கிட்ட கொடுப்பார். குரூப் மெம்பர்ஸ் தான் ஃபைனல் அத்தாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத நினைப்பார். They abide by whatever the group decides. இந்த லீடர் வந்து டெமோக்ராட்டிக் குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை தான் செய்வார் இந்த டெமோக்ராட்டிக் லீடர். Say for example, we are a democratic country. We have the final power in electing the government. So the leader, நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய லீடர் வந்து நம்மளோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். That's it. கன்சல்டேட்டிவ் லீடர் அப்படின்னாக்கா கன்சல்ட் மட்டும் பண்ணுவார். லீடர்ஸ் ஆர் தோஸ் ஹூ ரிக்வயர் ஏ ஹை டிகிரி ஆஃப் இன்வால்வ்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் பட் மேக் இட் கிளியர் தட் தே அலோன் ஹேவ் த அத்தாரிட்டி டு மேக் ஃபைனல் டெசிஷன்ஸ். கன்சல்டேட்டிவ்னாக்கா இந்த மாதிரி லீடர்ஸ் வந்து அவங்களோட சபார்டினேட்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸை டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் எல்லா மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்கள கன்சல்ட் மட்டும் பண்ணுவாங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற வியூஸை ஏற்றுக்கலாம் இல்லை, பட் ஃபைனல் டெசிஷன், ஃபைனலாக எடுக்கக்கூடிய முடிவு வந்து அவங்க தான் எடுப்பாங்க. அப்போ கன்சல்டேட்டிவ் லீடர்னாக்கா கன்சல்ட் மட்டும் பண்ணுவார், பட் ஃபைனல் அத்தாரிட்டி லைஸ் வித் ஹிம் அலோன். Now we shall now continue and see what is free reign or laissez-faire leader. இப்போ அடுத்த டைப் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ரெயின் ஆர் லைஸர் லீடர். இதை வந்து சில ஆத்தர்ஸ் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஸ்டைல் ஆஃப் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு லீடர்ஷிப் ஸ்டைலே கிடையாது அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு லீடர்னாக்கா ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும். பட் இங்கே என்ன நடக்கிறதுனால இது வந்து ஒரு லீடர்ஷிப் ஸ்டைலே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா there is absence of direct leadership. இங்கே டைரக்ட் நேரடியான ஒரு லீடர்ஷிப்பு கம்ப்ளீட்டாக ஆப்சன்ஸாக இருக்குது, இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாருங்கள். அண்டர் திஸ் ஸ்டைல் த லீடர் டெலிகேட்ஸ் த அத்தாரிட்டி ஃபார் டிசிஷன் மேக்கிங் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் சபார்டினேட்ஸ் ரேதர் கம்ப்ளீட்லி. இந்த மாதிரி டைப் ஆஃப் லீடர், தட் இஸ் ஃப்ரீ ரெயின் ஆர் லைஸர் லீடரு, டிசிஷன் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் சபார்டினேட்ஸ் கிட்ட முழுமையாக விட்டுடுவார். இவர் எதுவும் செய்ய மாட்டார். A task is ordinarily presented to the group. ஒரு ஆக்டிவிட்டி ஆர் டாஸ்க் ஆர் அசைன்மெண்ட் மட்டும் குரூப்புக்கிட்ட கொடுத்துருவார். விச் எஸ்டாப்ளிஷ் இட்ஸ் ஓன் கோல்ஸ் அண்ட் ஒர்க்ஸ். அந்த ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டாக்கா அவங்களுக்கு என்ன கோல், இந்த வேலையை எப்படி செய்யணும், எப்படி பிரிச்சுக்கணும், யார் என்னென்ன செய்யணும், என்ன டெக்னிக் அடாப்ட் பண்ணணும், இந்த ஃபைனல் கோலை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய என்னென்ன கைட்லைன்ஸ் ஆர் பாலிசிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், சகலமும் தட் இஸ் எவ்ரி திங் இஸ் டன் பை த குரூப் மெம்பர்ஸ். எல்லா குரூப் மெம்பர்ஸையும் ஃப்ரீயாக விட்டுருவார். த லீடர் எக்ஸ்பெக்ட்ஸ் ஹிஸ் சபார்டினேட்ஸ் டு அஸ்யூம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஓன் மோட்டிவேஷன், கைடன்ஸ் அண்ட் கண்ட்ரோல். லீடர் என்ன எதிர்பார்ப்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா சபார்டினேட்ஸ் அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். எதுக்குனாக்கா அவங்கள தன்னையே மோட்டிவேட் பண்ணிக்கணும், தானே கைட் பண்ணிக்கணும், தானே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பட் லீடர் ப்ரொவைட்ஸ் வெரி லிட்டில் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் ஃபாலோவர்ஸ். லீடர் வந்து
கைடன்ஸுக்கும் சப்போர்ட்டும் கொஞ்சமாக தான் செய்வார், இல்லை செய்யாமல் கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாமே ஃப்ரீயாக சபார்டினேட் கையில் விட்டுட்டார். ஃபைனலில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரீ ரெயின் லீடர் பிலீவ்ஸ் தட் ஒன் கிடையாது, தட் ஒன் ஹூ லீட்ஸ் த லீஸ்ட் லீட்ஸ் த பெஸ்ட். இவரோட பாலிசி இந்த ஃப்ரீ ரெயின் லீடர் ஒரு லைசஃபேர் லீடரோட ஒரு தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த லீடர் தான் கம்மியாக லீட் பண்ணுறாரோ அவர் தான் சிறந்த லீடர். எந்த லீடர் தான் கம்மியாக லீட் பண்ணுறாரோ அவர் தான் சிறந்த லீடர் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார். அதனால் எல்லா வேலையும் சபார்டினேட்கிட்டே விட்டுட்டார். இதுதான் ஒரு ஸ்டைல். இதை தொடர்ந்து அடுத்த ஸ்டைல் ஆஃப் லீடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பியூரோக்ராட்டிக் லீடர். The other type of leader which we are going to concentrate is called as bureaucratic or rules centered leader. bureaucratic leader னு சொல்லலாம், இல்லைனாக்கா rules centered leader னு சொல்லலாம். இப்போ அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரூல்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க, ரூல்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, வேறு எதையும் பார்க்க மாட்டாங்க. ரூல்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி லீடரை இங்கே நம்ம பியூரோக்ராட்டிக் லீடராக பார்க்குறோம். This type of leader's behavior is characterized by a high degree of reliance on rules, regulations and procedures to which both he and his subordinates subscribe. இந்த மாதிரி பியூரோக்ராட்டிக் ஆர் ரூல் சென்டர் லீடரு அவரோட குணாதிசை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறுவனத்தில் தட் இஸ் ஆர்கனைசேஷனில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன சிஸ்டம் இருக்கோ அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணும், அதை மட்டும் தான் என்னோட சபார்டினேட்டும் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருக்கிற ஒரு லீடர் தான் நம்ம பியூரோக்ராட்டிக் லீடர்னு சொல்கிறோம். As a result, the process of administration is reduced to a series of routine activities or actions. அப்போ ரூல்ஸ் தான் பேசுதுனாக்கா, உங்களுக்கும் ரூல்ஸ் எனக்கும் ரூல்னாக்கா, நீங்களும் ரூல் பிரகாரம் நடந்துக்க, நானும் ரூல் பிரகாரம் நடந்துக்கிறேன். டெய்லி ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் நிர்வாகம் வந்து ரூல் பிரகாரம் தான் நடக்கும், ஷெட்யூலாக நடந்துக்கிட்டே இருக்கும். The rules specify the obligations of the subordinates. Rules வந்து சபார்டினேட்ஸுக்கு என்ன ஆப்ளிகேஷன்ஸ், என்னென்ன டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன சொல்லுதோ, ஸ்பெசிஃபிக் வே, என்ன வழிமுறை, என்ன மெத்தடாலஜி ஆர் டெக்னிக்ஸ் அடாப்ட் பண்ணுமோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், வேறு இன்னும் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு இதை இங்கே சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து இதை தொடர்ந்து இதோட கண்டினியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, there is no participation or initiative in their part. There is no participation or initiative on their part. This type of leadership fosters members' apathy. The rules serve as specification of members of the minimum level of acceptance or acceptable performance. இந்த லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து மெம்பர்ஸோட நிலைமை, மெம்பர்ஸோட சூழ்நிலையை பற்றி ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சூழ்நிலை தெரியாமல், ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் என்னன்னு, பொசிஷன் என்னன்னு தெரியாமல் அவங்க ரூல்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. The rules serve as specification of minimum level of acceptable performance. ரூல்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய வேலையை தான், அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு செயல்படக்கூடிய ஒரு லீடர். It is possible for workers to remain apathetic for they know just how little they should do to remain secure in their job. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த லீடர்கிட்ட இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸு அவங்க வேலையை வச்சுக்கணும், அவங்க வேலையில் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ரூல்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும், நம்ம வேறு எதுவும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிற மனப்பான்மையில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லீடர் தான் நம்ம பியூரோக்ராட்டிக் ஆர் ரூல் சென்டர்ட் லீடர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்த டைப் ஆஃப் லீடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேனிப்புலேட்டிவ் லீடர். மேனிப்புலேட்டிவ் லீடர்னால் என்ன? சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. இது ஒரு மாதிரியான ஸ்டைல். This style of leadership is based on the belief that groups, members, employees or persons who should be manipulated by the leader so that his goal may be attained. நிறுவனத்தோட இல்லை லீடரோட கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு மெம்பர்ஸோட, தட் இஸ் எம்ப்ளாயீஸ், ஆர்கனைசேஷனில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களோட நிலைமையை கூட நம்ம கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க எல்லாம் மேனிப்புலேட் பண்ணி நம்ம கோலை மட்டும் அச்சீவ் பண்ணுறது தான் நம்மளோட லட்சியம் அப்படின்னு செயல்படக்கூடிய ஒரு லீடர் தான் நம்ம மேனிப்புலேட்டிவ் லீடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மனப்பான்மையில் தான் அவர் இருப்பார். He believes very strongly in manipulating the members. It exploits the aspirations of the members. மெம்பர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்குன்னு டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும், அதை பற்றிலாம் அவர் கவலைப்பட மாட்டார். அதை பற்றிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார். அவர் இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார், தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடுவார்.
Under this style of leadership, members know what they are being manipulated and therefore become resentful and bitter. மெம்பர்ஸுக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரி லீடர் வந்து நம்மளை பயன்படுத்துகிறாரு, நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு அவரோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் செயல்படுறாருங்கிறது அவருக்கு தெரியும். பட் therefore they become resentful and bitter. அவங்க வந்து மனசில் வந்து கசப்புத்தன்மை தான் இருக்கும். அவங்களோட மனசில் வந்து இந்த லீடரை பற்றி, இந்த நிறுவனத்தை பற்றி அவங்களுக்கு மனசில் வந்து கசப்புத்தன்மை தான் அவங்க இருக்கும். எதுவும் மனசார ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. This leader, however, is very sensitive about the needs and desires of his members as individual. This leader, however, is very sensitive. இந்த டைப் ஆஃப் லீடர் வந்து வெரி சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா about the needs and desires of his members as individual. ஒரு மெம்பரோட இண்டிவிஜுவல் நீட்ஸ் அண்ட் டிசையர்ஸை வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் he is very sensitive. That is what it is said. But the information gathered as a result of this sensitivity, இந்த சென்சிட்டிவிட்டியால் நீங்கள் கேதர் பண்ணக்கூடிய கேதர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த எம்ப்ளாயீஸோட பெனிஃபிட்டுக்காக அவர் யூஸ் பண்ண மாட்டார். இன்ஸ்டெட் அப்போ எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா he utilizes it for his own personal project. அவரோட சொந்த திட்டத்துக்காக அவர் யூஸ் பண்ணிக்கிறார் ஒழிஞ்சு எம்ப்ளாயீஸோட பெட்டர்மெண்ட்டை அவர் பார்க்க மாட்டார். அவ்வளோதான். தட்ஸ் இட். தேங்க்யூ.